இந்த கேட்டை ஒரு வழியாக நானே கம்ப்ளீட்டாக வெல்டிங் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு வெல்டிங் மிஷின் வாங்கணும்னு ஒரு ஐடியா. அப்படி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்லோட இந்த மல்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஐஜிபிடி வெல்டிங் மிஷின் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு 8000 அந்த மாதிரி வந்ததுன்னு நினைக்கிறேன். வெல்டிங் மிஷின் வாங்கும்போது இருந்த முக்கியமான டவுட்டு இந்த ஐஜிபிடி போகலாமா இல்லை இந்த மாஸ்ஃபெட் போகலாமா அப்படின்ட்டு. ஏன்னா மாஸ்ஃபெட் வந்து கொஞ்சம் லைஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்டில் வீடியோஸ் பார்க்க முடிஞ்சு. ஐஜிபிடி வந்து கொஞ்சம் லைஃப் இருக்காது, சீக்கிரம் மண்டையை போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தனா. ஸோ அது வேறு எனக்கு டவுட். சரி மாஸ்ஃபெட்டில் போனோம் அப்படின்னா ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. நான் வந்து இந்த மெக்கா டிக்கா சின்ன கம்பி மாதிரி வச்சு வெல்டிங் பண்ணுவாங்க, மெக்கு தான் நினைக்கிறேன். அந்த மெக்கு இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சரி அதோட சேர்ந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா. சரி அப்படி பார்க்கும்போது ஐஜிபிடியில் தான் கொஞ்சம் பட்ஜெட்டில் இருந்தது. சரி நம்ம பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸோ அதனால தான் நான் அந்த ஐஜிபிடி வாங்கியிருந்தேன். இந்த மொத்த ஃப்ரேம் வெல்டிங் கிடைக்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிகினர் தான். சின்ன வயசில் அந்த வெல்டிங் ஜாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கும் அப்படிங்கிறத தாண்டி லைக் என்ன சொல்கிறது, நம்மளோட ஹெல்த்துக்கே வந்து ஒரு பெரிய பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு ஜாபாக இருக்குது. இருந்தாலும் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் பெருசாக தெரியல, அடுத்த நாள் லைட்டாக கண்ணில் ஒரு சின்ன சின்ன எரிச்சல் இருந்தது. இல்லைன்னு சொல்லிட முடியாது. டெய்லியும் ஒர்க் பண்ணுறவங்க இப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல நண்பர்களே. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.